சிறைச்சாலைக்குள்ள நான் தப்பே பண்ணலையே, ஏன் என் பிரதர்ஸ் உள்ள போட்டாங்க? அவன் யோசிச்சிருப்பான், அழுது இருப்பான். அப்பா கூட தெரியாதே என்ன பண்ணாங்கன்னு என்ன சொன்னாங்களோ அப்பா கிட்ட போய் என்னை சிறைச்சாலை உள்ள போட்டாங்க குழிக்குள்ள, அதற்கு பிறகு எடுத்து வித்துட்டாங்க, இவங்க பாட்டில் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அப்பா கிட்ட என்ன சொல்லுவாங்க? அப்பா விட்டு என்னை பிரிச்சுட்டாங்களே. அப்பாவோட கொஞ்சினே இருந்தாரு, அப்பா விட்டு பிரிச்சுட்டாங்களே. அவனை தேவனுடைய வசனம் புடமிட்டது. ரீகாபா சந்தரபா, ஆண்டவர் தம் வசனம் புடமிட்டு அப்பா உள்ள போய் சிறைச்சாலையில் இருக்கும்போது கரங்கள் சங்கிலினால கட்டப்பட்டு வேதனைப்படும்போது அவன் யோசிச்சா, எங்க அண்ணன்மாரு எங்க அண்ணன் என்ன இருந்தாலும் தப்பு செய்தாலும் மன்னிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. மன்னிக்கணும், யாரா இருந்தாலும் மன்னிக்கணும், யாருக்குள்ளே அன்பு செலுத்தணும், யாருக்கிட்ட பொறுமையா இருக்கணும், நல்ல பிள்ளையா நம்ம நடக்கணும், பழி வாங்கக்கூடாது, பரிசுத்தமா வாழணும். இதெல்லாம் அந்த வசனம் அவனை புடமிடுகிறது. அல்லேலூயா, ஆமென். புடமிடுகிறது அவன் வசனம். ஸ்திரீ வந்து தப்பு செய்ய அழைத்த போது கூட அவன் ஓடினான். அவன் வசனப்படும், நான் இப்படிதான் வாழுவேன், நான் இந்த வழியில தான் நடப்பேன். அவனை வழி நடத்தினது. நான் இப்படிதான் இருப்பேன், ஆண்டவர் வருவார், அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. நான் பாவம் செய்ய மாட்டேன், அவனை பாவம் செய்யாமல் வைத்தது. அவன் நற்கிரியை செய்யும்படியாக வைத்தது. அங்கேயும் போய் சிறைச்சாலை நன்மைகளை செய்து கொண்டிருந்தான். அங்கே அவன் என்ன பண்ண? மன்னித்தான். மனம் மறுரூபமாக்குவார் ஆண்டவர். அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. எங்கே புடமிட்டது? வேதனையில. ஆண்டவருடைய வசனம் அவனை புடமிடுகிறது. மாறுகிறான். அந்த இடத்துல வேதனையில மாறி அவன் சகோதரர்லாம் வருகிறார்கள், கட்டி பிடித்து அவன் அழுகிறான். ஆமா, இப்போ அவன் கம்ப்ளைண்ட் பண்றவன இல்லை, முன்ன மாதிரி இவன் இதை செய்தான் அவன் செய்தான் இல்லை. மன்னிக்கிறவனாக, பாவம் செய்யாதவனாக, கர்த்தருடைய திருப்திப்படுத்துகிறவனாக, நற்கிரியை செய்கிறவனாக மாறிட்டான். எங்க யார் அவனை மாத்துறது? ஆண்டவருடைய வசனம். ஒரு மனுஷனை மாற்றணும்னா அது ஆண்டவருடைய வேத வாக்கியங்களுக்கு தான் அந்த வல்லமை உண்டு. அவனை மாற்றினது. அவங்க எல்லாம் பாருங்க, அவங்க மாறல. இந்த உலகம் மாறாது. தம்பி தங்கச்சி அவங்க மறுபடியும் மாறல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாக்கோபு இறந்து போயிடாரு. அப்பா இறந்து போயிட்டோன்னு ஆள் அனுப்பி சொல்றாங்க, இந்த பார் அவன் ஏதாவது பழி வாங்குவான்னு சொல்லி. அப்பா இறந்து போயிட்டாருல்ல, அப்பானாலதான் இவன் நம்மளை நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு தப்பா நினைச்சு ஆள் அனுப்பி சொல்றாங்க, அப்பா சொல்லிட்டு போனாரு, அவங்கெல்லாம் உன்னை வித்து தள்ளி போட்டாங்க, குண்டுல உன் அண்ணன்மாரெல்லாம் உன்னை இப்படி பண்ணிட்டாங்கல்ல, அவங்கள பழி வாங்கிடாத அப்படின்னு அப்பா சாகத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார். அப்பவும் போய் பேசலாம். அவனோட குணங்கள் மாறல. போய் அவன் என்ன துன்மார்க்கமா இருந்தாங்களோ அப்படியே இருக்கிறாங்க, மாறல அவங்க. ஆனாலும் ஒருத்தன் மாறிட்டான். எவன் மாறிட்டான்? யோசேப்பு மாறிட்டான். ஏன்னா ஆண்டோடைய கரத்துல அவன் இருந்ததுனால, ஆண்டோடைய வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததால அவன் மாறிட்டான். அவங்க இன்னும் மாறல, இவன் மாறிட்டான், கட்டுப்பிடிச்சு அழுகுறான். அப்படிதான் இல்லப்பா, அப்பா இருந்தானா அப்பா இல்லைனா, எங்க அப்பா இருந்தாரு என் கூட, எங்க அப்பா என்னை மாத்திட்டாரு.